ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் பேய் வீடியோ. கைஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கிரெஸ்டு காலேஜ் தான் கைஸ் வந்திருக்கோம். ஏன் இங்கே வந்திருக்கோம்னா, ஆல்ரெடி நீங்கள் பழைய வீடியோ பார்த்துட்டு தான் தெரிஞ்சிருக்கோம். நம்ம இங்கே வந்து வீடியோ பண்ணியிருந்தோம். வீடியோ பண்ணி இப்போ மழை டயத்தில் வந்தனால தண்ணி இறந்தாலும் ஒழுங்காக நம்ம வீடியோ எடுக்க முடியல, கேப்சர் பண்ணது யாருக்கும் ஒழுங்காக ப்ரெசென்ட் பண்ண முடியல. ஏன்னா நம்ம கேமரா குவாலிட்டியில் லைட் குவாலிட்டி ரொம்ப இருந்தாலும் இப்போ ஏன் வந்திருக்கோம்னா, என்கிட்ட பாதி பேரும் இந்த இடத்த திரும்பி போங்கன்னாங்க. அது எனக்கும் இதனால பர்சனலாக எனக்கும் எங்கள் ஃபேமிலிக்கும் கொஞ்சம் ரொம்பவே அஃபெக்ட் ஆயிருக்கு. 2 பேர்த்துக்குமே, இன்க்ளூடிங் வெட்டியோட ஃபேமிலிக்கு, எங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆயிடுச்சு. இப்படி இங்கே என்ன தான் இருக்குன்னு சொல்லி தான் திருப்பி நாங்கள் வந்திருக்கோம் கைஸ். என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம். நம்ம கூட வெறித்தனை வெட்டி வந்திருக்காங்க, ஒப்பீனியன் கேட்போம். சரி வெற்றி. அதாவது கடைசி வாட்டி லாஸ்ட்டாக வந்தப்பே நாங்கள் அண்ணா சொன்ன மாதிரி தான் மழை பெஞ்ச அவசியம் என்னால் சரியாக வீடியோ எடுக்க முடியல. இந்த வாட்டி என்ன நடக்கும்போதுன்னு தெரில, பார்ப்போம் ஒருத்தர் இருந்து. கைஸ், இப்போ நம்ம டீமில் ஒருத்தர் புதுசாக வந்திருக்காங்க. அது யாருன்னு காட்டுவோமா கைஸ்? இது நம்ம எடிட்டரு, அப்புறம் நம்ம டீமில் ஒரு மெம்பர்னா கூட மெம்பரில் நம்ம என் மச்சான். இவன் ஏன் கூப்பிட்டு வந்தோம்னா, ஆல்ரெடி வரேன் நான் கூப்பிட்டு போகணும் நிறைய நாள் ஆசைப்பட்டிருந்தேன். இருந்தாலும் கூப்பிட்டு மூலியமாக நம்ம கூட கன்யூஸ் வீடியோ எடுக்கவும் வருவான். எல்லா லொக்கேஷன் எங்கே போனாலும் நம்ம மச்சான் என் கூட வருவான் கைஸ். வருவேல மச்சான்? கண்டிப்பாக கைஸ். இப்போ முக்கியமான தருணம், இப்போ நம்ம கூட இன்னொருத்தர் தம்பி வராரு. அந்த தம்பி காமிச்சிருவோம் கைஸ். நம்ம பிரகதீஷ் தம்பி தான். நம்ம தம்பி யூடியூப் சேனல் வச்சுருக்கான். யூடியூப் சேனல் வச்சு இன்னும் நிறையா ஹாரர் கண்டென்ட் போட்டுக்கு இருக்கான். இவனுக்கும் மறக்காம சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இவனுக்கு செக்அப் பண்ணுங்கள். நீ கொஞ்சம் சும்மா பேசுகிறாங்க அப்படின்னு தள்ளிடு. எப்படி என்னன்னா, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோவோட இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக எடுக்கலாம். இன்னும் போக போக ஃபியூச்சரில் நிறைய அப்டேட் வரும்ண்ணா. ஓகே, சேர்ந்து பண்ணலாம்ண்ணா. ஓகே கைஸ். இப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் மைன்யூட்டாக சவுண்டு எதுவும் கேட்குது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது என்னன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம் கைஸ். ஓகே, ஆரம்பிக்கலாமா? லெட்ஸ் கோ. எங்க இந்த செடிக்கு பின்னாடி நம்ம நடந்து போகிறனால அப்படி இந்த லைட் வருது. கைலைட் டேரக்ட் இருக்கு, ரெண்டுமே இருக்கும்ன்ட்டு. ஹலோ, ஹலோ. ஏதோ எட்டி பார்க்குது. செடியா? எங்கடா போறீங்க? கொலுசு என்ன
லைன் லாங் லைட் அடிங்க அங்கே. ஒரு நிற்கிற மாதிரி இருக்கேன். ஹலோ ஹலோ என்னாச்சு? நான் ஒவ்வொரு சவுண்டு கேட்குதுண்ணா. ஹலோ நான் மேலே ஆட்டுறாங்கண்ணா, மேலே போய் பார்க்கலாண்ணா. ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். சவுண்ட் எதுவும் போக வேணாம். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பார்த்து போ. ஹலோ பேசுகிற சவுண்ட் கேட்குது. இதுக்கு ஒன்று பெர் ஆகிக்கிட்டே இருக்கு கோவி. வெற்றி பாப்பா ஒரு இடத்துல நிற்காத நீ. ஹலோ ஏன் என்கிட்ட பேசுறதுக்கு இன்னமா பயப்படுறீங்க? போன வாட்டி வந்தேன், என்கிட்ட பேசவே பயப்படுறீங்களா? என்னாச்சு? நடந்து போகிறாங்களா? இது ரெண்டு ஒரே ரூம் தான்டா, ஒரே ரூம் தாங்க. என்னம்மா பயப்படுறீங்க? யார் யாரோ கண்ணு முன்னாடிலாம் வரீங்க, எங்கள் முன்னாடியே வர மாட்டீங்க. என்னாச்சு? ம் மாடிக்கு அங்கிட்டு சொல்லி ரைட் கையிடுங்க. இல்லை இப்போ கையிட்டு மேலே அடிங்க. எல்லாரும் அடிங்க மேலே. எல்லாத்துலையும் போய் வரிசையாக வாங்க. கீழேருந்து கீழேடா, மாடிக்கு வேணாம், மாடிக்கு ஃபோக்கஸ் ஆகாது. கீழேருந்து அடிங்க. சோத்துக்கு பின்னாடி சோத்துக்கு பின்னாடி வர்றா. நீ நல்லா அடிங்கடா. அந்த அங்க அங்க சொல்றேன், அந்த 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 பில்டிங்டா, இந்த சோத்துக்கு பின்னாடிடா.
இங்கிட்டா அப்படியே லேசா ரைட் அந்த சேவத்துக்கு முன்னாடிடா அங்கடா இந்த ரூம்குள்ள டேய் நான் டார்ச் லைட் அடிக்கிறப்ப ஒரு உருவம் தெரியுது பாடுறா. நல்லா அங்கே பாடுறா. ஆமாம் இந்த சைடு அங்கே அது அடிச்சு நீங்க தானா? இரு அப்படியே இரு. இது உருவம் தான்டா. அங்கேயே இருக்க முடியுமா? நாங்கள் வரோம். தெரியுதா உங்களுக்கு? லைட் அடிக்கிற மட்டும் அங்கே எல்லாரும் அங்கேயே அடிங்களா. அங்கே தான் அடிக்கிறோம். இது பார்க்க எனக்கு குழந்தை அலோசன் இருக்குதா. இப்படி வேணாம், இப்படி போங்கடா. இங்கிட்டு போங்க. இப்படி வரீங்களா? நான் வெட்டினா இந்த லைட் அதெல்லாம் வச்சுக்கோங்க. நல்லா தெரியுது பாருங்க. ஃபிட் பண்ண முடியாது சும்மா கையில். இந்த லைட் ஆனால் ப்ரோ இது நல்லா தெரியுது ப்ரோ. இதோட இது நல்லா தெரியுது ப்ரோ. அண்ணா இல்லைண்ணா நீங்கள் அப்படி சுற்றி வரீங்களா? நாங்கள் எப்படி ஏறோம்? நான் லாஸ்ட் டைம் வரும்போது இந்த மிஷின் வெளியில் இருந்தது. அதுதான் நான் சொன்னேன். யாரும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கண்ணா. இது வெளியே தான் அந்த சைடில் இருந்துச்சுண்ணா. திறந்து என்னடா திறந்துடுச்சு. இந்த மிஷின் தான் லாஸ்ட் டைம் நான் வரையில ஆட்டோமேட்டிக்காக சுற்றினது. ரொம்ப நாள் ஆச்சு நான் தள்ளி வச்சு. கதை நான் சாப்பிட்டது தானா வந்துச்சு. இல்லையே நான் சாப்பிட்டது அதான் நாங்கள் எதுடா எங்கே கோபி? மேலே வா. என்னாச்சு? வர சொல்கிறான். ரைஸ் வா ரைஸ் வா வா வா. மேலே இருங்க அப்படி. இந்த மாதிரி பூச்சாண்டி விளையாட்டுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம். என்னை மறுபடியும் டென்ஷன் படுத்தி அன்றைக்கி மாதிரி என்கிட்ட வாங்கிறாதீங்க. காத்துக்கா இருக்கும் வெற்றி. ஓவரா மட்டும்தான் ஃபோன் ஏன் ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குன்னு தெரியல.
இல்லை இப்போ எதிரிமா சார்ஜ் இறங்கிருச்சு அதுக்குள்ளேயும். இப்போ நீங்கள் உங்களை நான் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. எங்களுக்காக ஏதாச்சும் ஒரு இடத்துல பார்க்க வருவீங்களா? எனக்கு லாங் ரேஞ்ச் மட்டும் கொடுங்க. மேலே வரவா? மேலே வரணும்னா கம்பியை நல்லா ஆட்டுங்க, நான் மேலே வரேன். இடமே கொஞ்சம் லைட்டாக அதிர்ற மாதிரி இருக்குல்ல. ரொம்பன்னு சவுண்ட் வச்சுருந்தா பில்டிங்கு. இன்னொரு இதே மாதிரி சவுண்ட் குடிக்க முடியுமா? மேலே இருக்கீங்களா? அழுகுது பாருங்கண்ணா. வெற்றி நீ உள்ளே வெற்றி வச்சு வெளியே வெற்றி நீ தண்ணி அடிக்க. நான் ஃபுல்லாக லோவாச்சுண்ணா, பேட்ரி லோவாச்சு. நைஸ் வந்து வெற்றிங்களா? இந்த ப்ரோ டார்ச் கையில் வச்சுக்கிறியா ப்ரோ? எப்படிங்க மேலே சவுண்டு கேட்குதுண்ணா. இங்கேருந்து ஒரு கிராஸ் ஆட ஆனிச்சுண்ணா. அப்போ பக்கத்துலேயே நடக்க மாதிரி இருக்கு. நான் மறுபடியும் சொல்லிக்கிருக்கேன், இந்த மாதிரி பயமுறுத்தி நினைக்காதீங்க. நான் உங்களை பார்க்கணும்னு சொல்லி தான் அங்கேருந்து வந்திருக்கேன். எங்கேருந்து பார்த்தீங்க? அங்கேருந்து இந்த இருக்க வர ஜன்னல், இது ஜன்னலை பார்த்து நீங்கள் பயந்துருக்கீங்க. நாய் சவுண்டு தான். சிவபோகம் அதுதான் ஒரு டிம்மாக எந்த கலர் தெரியுது ரைஸு வெற்றி? வரலையா? எங்க? ஆமாம், நாங்கள் ஒரு வண்டி ஆன்லேயே தான் தெரியுது. பேச தெரியுதா? ஒரு வண்டி லைட் ஆன்லேயே தான் இருக்குது. பார்த்துக்கலாம், எதுனா பார்த்துக்கலாம். ரிஸ்க் எடுத்துன்னு வந்தாச்சு. நானா பார்த்தேன். சரி வாங்க, நம்ம அடுத்து அங்கே போய் பங்கர் போவோங்க. காசு ஒன்றும் இல்லை.
நான் இப்படியே நிற்கிறேன். ஒரு கேம் வந்து எங்கள் முன்னாடி நிற்க முடியுமா? சவுண்ட் நைஸ் சவுண்டா? நாய் சவுண்டு. நாய் சவுண்டு இருக்குது நல்லா இருக்குது. கம்மியா ஓ அப்போனா எங்கள் மேலே பயம் இருக்குது. நாங்கள் சாதாரண ஒரு மனுஷன், எங்களுக்கு நீயே பயப்படுறீங்க, எனக்கு இன்னும் தெரியல. போன வாட்டி மாதிரி உங்களுக்கு வந்தால் தான் உங்களுக்கும் சூடு சொல்ல வருமா? கைஸ் வாசு ப்ரோ ஃபேன்டா என்ன வெற்றி அவ்வளோ ஃபுல் சார்ஜ் இருந்துச்சு. எப்படி வெற்றி ரொம்ப ஆச்சு? இப்போ இதில் தான் பவர் இருக்குது, என் கையில் தான் இருக்குது என் பவர். சரி அப்படியே மேலே இருங்க. வாங்க இப்படி பார்த்து நம்ம அப்படியே ஏறிடுவோம். இப்படி ஏறி நம்ம அப்படியே ஓகே. இன்னும் ஒரு ஆக்டிவிட்டிஸ் நடக்க மாட்டேங்குது. உங்களுக்காக நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்துலாம் வந்திருக்கோம். வெக்கமான சூடு சொன்னா இல்லையா? பாடு இவ்வளவு சொல்லிக்கிருக்கோம். ஏன் பேயா? இன்ன வரைக்கும் ஏதாச்சும் ஒரு சவுண்ட் கொடுக்குதா பாருங்களேன். பாட்டில் இருக்கு. ஆள் யாராச்சும் இல்லை. என்னாச்சு? இதுலேயும் பவர் தெரிஞ்சிருச்சு. கைலைட்லன்னா ரொம்ப ரிஸ்க்கு. எப்படி பவர் தெரிஞ்சுன்னா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவ்வளோ பவர் போட்டு கொண்டு வந்திருந்தேன். பார்த்து வாங்க வாங்க மேலே வரும். நாங்கள் மேலே வர முடிஞ்ச எதை வேணா பண்ணி காட்டேங்க எங்கச்சி. நம்ம வேறு வளருது ஒரு வீட்டை பேசி. ஓகே வாங்க வாங்கடா. இங்கே பரதேஷ் ஓகே பார்த்து வாங்க. இதாக இருக்குது, கம்பியை பிடிச்சி ஏறி வாங்க. தெரியலையே, இங்கே இருக்கவங்களாக தான் இருக்கும். இப்போ சவுண்டு காட்டுங்க. பார்த்து வா வெற்றி.
நான் வந்திருந்து கொஞ்சம் கூட கைஸ் நாங்கள் நைட் விஷன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தோம் கைஸ். நான் நைட் விஷனு எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி வந்திருந்தோம். இப்போ லைட் விஷனில் பார்த்தா ஏதோ ஒரு சின்ன டாட்டு மாதிரி என்ன ஆச்சுன்னே தெரில. இப்போ எல்லாத்துலையும் லைட் அவ்வளோ சார்ஜ் பண்ணி வச்சுருந்தோம். வந்து சார்ஜ் கழியாச்சு. நைட் விஷன் எடுக்க மாட்டேங்குது. நைட் விஷன் மூவ் பண்ணலாம் நினச்சி நமக்கு என்ன பண்ணாலும் ஒரு சின்ன சொதப்பு எப்படி சொதப்பலாகுதுன்னு எங்களுக்கு இன்னும் தெரிய மாட்டேங்குது கைஸ். பார்த்து வாங்க வெற்றி. நைட் விஷன் இப்போ எங்கே இருக்கா? எங்கே இருக்கு? கீழே இருக்கா? எங்கே கனெக்ட் பண்ணி வச்சிருக்கியா? ஆஃப் பண்ணிட்டியா? இருந்த கிளிப் பார்த்துக்கோ நம்ம. ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆனால் கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வேண்டாம் ஃபுல்லாக விட்டு பார்த்துக்கலாம். காற்றுக்கு தான் ஏய் எனக்கு ஒரு டவுட்டு கோபி. கீழே இப்போ காற்று அடிக்குது, ஒரு சவுண்டும் கேட்கல. கீழே இருந்தோம் நம்ம. இப்போ ஒரு கம்பி ஆடலையே. இங்கே பாரு எப்படி காற்று அடிக்குதுன்னு. என்ன பூச்சாண்டி விளையாட்டா எங்களுக்கு? அதான் ஒரு சவுண்டுமே கேட்கல. வாங்க அப்போ ஃபுல்லாக போயிடுவோம். என்னாச்சு? எங்கடா? என்னது இது? இல்லையே. ஆமாம் கம்பி நினச்சி மாற்றி கால வச்சா சொல்லி முடிஞ்சிச்சு. கவனம் தப்பினால் மரணம், இதுதான் அதுக்குன்னு அர்த்தம் போல். வேண்டாம் அப்படின்னு நான் போகிறேன். ஏய் நாங்கள் லைட்டை பிடிங்க. ஆமாம் கோபி இங்கேயே இருங்க, நான் லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். லைட்டு மட்டும் பிடிங்க. வெற்றி இருக்கான்லடா? ஆ நான் அவங்கள அப்படி சுற்றி வர சொல்லுங்க. நாங்கள் கீழே அப்படியே இந்த படி வழியாக இறங்கி பார்க்கலாம். கோபி இங்கே இருக்கீங்க, அப்படியே சுற்றி இப்படி வரீங்களா? கீழே ஓகேண்ணா. கீழே லைட் ஆஃப் பண்ணுமே. நம்ம ட்ரிம்மான ஒரு லைட்டை மட்டும் வச்சுக்கிறீங்களா? இல்லைன்னா இது வந்து ஒரு பர்சன்டேஜ் மட்டும் வச்சுக்கோமா? ஒரு பர்சன்டேஜ் ஓகேண்ணா. பெரிய டாப் லைட் இருந்துச்சு. லைட்டாகவும் இல்லை வச்சு வேண்டாம். தெரியுதா? ஓகே போதும். இப்போ அதே ஆஃப் பண்ணி நம்ம பேசாமல். ஓகேண்ணா. தெரியுமா? இருட்டில் தெரியும். வீட்டில் பார்த்துக்கலாம். பேச மட்டும் என்னாச்சு? இப்போ நாங்கள் ஃபுல் பிச் பிளாக்ல இருக்கோம். உங்களால் முடிஞ்சது என்ன வேணால் பண்ணி காட்டுங்க. உங்களுக்கு பிடிச்ச அதே பிச் பிளாக்ல இருக்கும். இனி என்ன வேணால் பண்ணுங்க. நான் ஃபுல்லு நான் தரேன். இதில் யாரும் உங்கள்கிட்ட அந்த மாதிரி சொல்லவும் முடியாது. ஏன்னா உங்களுக்கு கதையை கேட்குன்னா உங்களுக்கு பரிதாபம் போட்டு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணால் தான் நான் வந்தேன். ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட ஆனால் கொஞ்சம் கூட நீங்கள் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டீங்க. ஆல்ரெடி நான் உங்களை இந்த இடத்துக்கு வந்ததுலேருந்து எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஏன்டா இந்த இடத்துக்கு வந்தோன்னு மாதிரி ஆயிடுச்சு. என் வாழ்க்கையே புரட்டி போட்டுச்சு இந்த இடத்துக்கு வந்து. நான் இன்ன வரைக்கும் என்னோடய ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுறேனே. கொஞ்சமாச்சும் ஏதாச்சும் ஒரு சவுண்டு கொடுக்குறீங்களா? உங்களை தேடி எத்தனையோ பேர் வந்திருக்காங்களா, எத்தனையோ பேர் பொய்யா எடுத்து போகிறாங்களா, உண்மையாக எடுத்து போகிறாங்க தெரியாது. ஆனால் நாங்கள் உண்மையாக ஒரு அபண்டட் பிளேஸில் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் பண்ணிக்கிருக்கோம். ஆனால் எங்களுக்கு நீங்கள் ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணலை. நீங்கள் இருக்கீங்களானே தெரில.
இருக்கிறதா இருந்தால் ஏதாவது சவுண்டாச்சும் போடுங்களேன். இல்லை உங்களை கொண்டவ மாதிரி நீங்கள் வேஸ்ட்டு தான். உங்கள் நண்பரே உங்களை கொண்டுட்டாங்க. என்னத்த சொல்கிறது? ஒரு பொண்ணு பாவம், அந்த சின்ன பச்சை மண்ணு அந்த பிள்ளையும் எவனோ பண்ண தப்புக்கு இன்னும் இருக்கீங்க. ஆனால் உங்கள் இருந்து உங்களுக்கு என்ன இதுன்னு ஒரு சார் என்ன சொல்கிறதுனே தெரில. உங்களால் என்